கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அரணானவர். அவரையன்றி வேறு அரணோ கோட்டையோ அடைக்கலமோ இல்லை. வேதம் முழுவதும் திரும்ப திரும்ப வரும் தேவ செய்தி என்னவென்றால், அரணுக்கு திரும்புங்கள், ஆதி அன்புக்கு திரும்புங்கள், பிதாவிடம் திரும்புங்கள் என்பதே. நீங்கள் கர்த்தரண்டை திரும்பும்போது பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் கொஞ்சமல்ல. பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பு என்று ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பு என்று யாக்கோபுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். பெண்ணுக்காக 14 ஆண்டுகள் ஆடு மேய்த்து ஏராளமான பிள்ளைகளுடன் திருப்தி அடைந்திருந்த யாக்கோபை கர்த்தர் தேவ பிரபுவாக, இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவன் பிதாக்களின் தேசத்திற்கு திரும்ப வேண்டியது அவசியமாயிருந்தது. நாச்சியாரண்டை திரும்பு என்று ஆதியாகமம் 16:9 வாசிக்கிறோம். நாச்சியாரண்டை திரும்பு என்று ஆகாருக்கு கர்த்தருடைய தூதன் கட்டளை கொடுத்தான். அவள் சந்ததியில் இஸ்மவேல் பிறந்து பெருக வேண்டுமானால் அவள் சாராளிடம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருந்தது. உன் அன்புள்ள தகப்பனண்டை திரும்பு என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம். உன் அன்புள்ள தகப்பனண்டை திரும்பு என்று கெட்ட குமாரனின் உள்ளம் அவனோடு பேசிற்று. அவன் திரும்பியபடியால் உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை மட்டுமல்ல, தகப்பனின் தூய அன்பு அவனுக்கு கிடைத்தது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரண்டை திரும்புங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உமக்கென்று வாழுகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் ஒரு நாள் உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. இரட்டிப்பான நன்மையை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.